ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரைட் ஃபேஸோட த்ரீ ஃபோர்த் ஃபேஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் சொல்லியிருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்லேயே வந்து எப்படி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐப்ரோவும் ஒரு ஐஸும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பேக் வீடியோஸில் ஐப்ரோஸ், ஐஸ், நோஸ், மிடில், லெஃப்ட்டு, ரைட்டு, லிப்ஸு, ஹேண்டு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணுற மாதிரி ஐப்ரோஸ் ட்ரா பண்ணி ஐஸ்க்கு வந்து ஒரு கர்வ் லைன் கொடுத்து கீழே இழுத்து விட்டு அதில் வந்து ஒரு சர்க்கிள் கொடுத்து டாட் வச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு கர்வ் லைன் கொடுத்து கீழே வந்து வி பார்த்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. இப்போ இந்த சைடும் வந்து அதே மாதிரி ஒரு ஐஸ் ட்ரா பண்ணிடுங்க. அவள் தான் இது பர்ஃபெக்டானது, இது கரெக்டாக இருக்கும். 3/4 பிரைட்னா 3/4 ஃபேஸில் வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? இப்போ ட்ரா பண்ணுறதுமே வந்து கரெக்டாக வரும். ப்ரைடை பொறுத்த வரைக்கும் ப்ரைட் ட்ரா பண்ணுறப்ப இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இதுவுமே பார்த்து பண்ணால் தான் அந்த ஃபேஸ் வந்து அழகாகவே வரும். இப்போ சென்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி லைட்டாக ஒரு கர்வ் பண்ணிவிட்டு இப்போ நோஸ் ட்ரா பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி அந்த இடத்துல வி ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ஐப்ரோக்கு வந்து ஒரு ஐஸ் ட்ரா பண்ணிடுங்க. ஐப்ரோவோடு சேர்த்து தான் நம்ம நோஸ் ட்ரா பண்ணிட்டோம். இந்த சைடும் அதே மாதிரி ஒரு ஐப்ரோ ட்ரா பண்ணி ஒரு கர்வ் லைன் கொடுத்து கீழே இழுத்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஐஸ் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ சின் ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னில் தான் வந்து அவங்க சிரிக்கிறாங்களா, எப்படி ப்ராடாக அவங்க ஃபேஸ் ப்ராடாக இருக்கா எப்படிங்கிறது தெரியும். சின் வந்து நீட்டாக ரொம்ப பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். இப்போ இந்த சைடு வந்து ஹெட்டோடு சேர்த்து ஒரு 3 மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி கீழே இழுத்துட்டு வந்து ஒரு கர்வ்லைன் இழுத்துட்டு வந்து காது ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து ட்ரா பண்ணி ஒரு சர்க்கிள் வச்சு டாட் வச்சு அது கீழே நம்ம ஜிம்காஸ் ட்ரா பண்ணிக்கலாம். சின்ன எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்ல மறந்துட்டேன், சாரி. கீழே கண்ணுக்கிட்டேருந்து ஒரு கர்வ் லைன் கொண்டு வந்து அந்த ஒரு வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி நிறுத்திட்டு அந்த சைட்லேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி கொடுங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து காதுக்குள்ளே வந்து சும்மா ஒரு சர்க்கிள் போட்டு கீழே இழுத்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. ஓகேவா? இப்போ வந்து அதே மாதிரி லிப்ஸ் ட்ரா பண்ணுறது ரொம்ப முக்கியம். லிப்ஸில் தான் வந்து அவங்க சிரிக்கிறாங்களா எப்படி இருக்குன்னு தெரியும். நோஸும் லிப்ஸும் வந்து டச் ஆகக்கூடாது, டச் ஆனால் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து லிப்ஸுக்கு செப்பரேட் வீடியோஸ் நம்மக்கிட்ட தனியாக இருக்குல்ல. இப்போ ஒரு கர்வ் லைன் கொடுத்து லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணி மேலே வச்சுட்டு கீழே வந்து ஒரு கர்வ் லைன் இழுத்து கொண்டு போய் மேலே கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ வந்து இந்த ஃபேஸ் எப்படி இருக்குது, ஒரு ஃபேஸ் வந்து நம்மளை பார்த்து சிரித்து பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி வந்து இதில் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, இது வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? நோஸும் லிப்ஸும் ஜாயிண்டானால் எப்படி இருக்குங்கிறத வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்வேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் மிஸ்டேக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். சர்க்கிள் போட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு ஒரு ஐப்ரோ ட்ரா பண்ணிவிட்டு ஐயை வந்து இந்த சைடு பார்த்து ட்ரா பண்ணுறதுக்கு பதில் இந்த சைடு பார்த்து ட்ரா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஐ வந்து நீட்டாக இருக்காது. அதனால் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிடக்கூடாது. எப்படி ட்ரா பண்ணோங்கிறது சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th ஒன் நானே ட்ரா பண்ணதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு, சாரி. அதனால் வந்து அந்த வீடியோ வந்து பிளர்ராகவும் இருந்துச்சு, உங்களுக்கு நான் காட்டல. இப்போ இதுலேயும் வந்து எப்படின்னா வந்து இதில் நோஸும் லிப்ஸும் வந்து ஜாயிண்ட் ஆனால் எப்படி இருக்கும், என்ன மிஸ்டேக்ஸ் வருங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சர்க்கிள் போட்டு ஒரு கர்வ் லைன் அதே மாதிரி இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டு ஐஸ் ட்ரா பண்ணி இந்த சைடு ஒரு ஐஸ் ட்ரா பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம்ல அந்த மாதிரி பண்ணோம். இதில் ஒரு சின் வந்து அதில் வந்து லைட்டாக சின்னதாக இருக்க மாதிரி பண்ணியிருப்போம். இந்த சின் வந்து கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் குண்டாக பப்ளியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ளவங்க அதை வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன். கொஞ்சம் ப்ராடாக வந்து சின் வந்து இங்கே ட்ரா பண்ணி அந்த இடத்துல வந்து கன்னத்துக்கிட்ட பாருங்களேன், கொஞ்சம் பப்ளியாக இருக்க மாதிரி இருக்கும் புஷ்ஷுன்னு, அந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணி கீழே வந்து அதே மாதிரி கர்வ் லைன் அதே ஸ்டெப்பு தான், எல்லா ஸ்டெப்பும் அதே மாதிரி ஸ்டெப் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் பிரைடல் கோன், நெயில் கோன், ப்ராக்டிஸ் கோன், ரீயூசபிள் ப்ராக்டிஸ் சீட், ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் அவைலபிள்ஸ் இருக்குது. ரீசெல்லர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன்.
இப்போ அதே மாதிரி சேம் ஜிம்காஸில் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் ஃபேஸ் ட்ரா பண்ணுறதுக்கும் 4th ஃபேஸ் ட்ரா பண்ணதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா? இப்போ வந்து அது வந்து சிரித்த மாதிரி லிப்ஸ் போட்டதுலேருந்து அது சிரித்த மாதிரி இருக்குது. இது வந்து நல்ல சின் வந்து ப்ராடாக இருக்குது. இது நோஸை டச் பண்ணால் என்ன மிஸ்டேக்ஸ் வருங்கிறது இதில் சொல்லியிருப்பேன். இந்த நோஸை டச் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறப்ப நோஸ் கேப் விட்டு தான் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காண்டி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடணும், எதில் மிஸ்டேக்ஸ் பண்ணணும், எதில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி இதில் காமிச்சிருப்பேன். இப்போ ஹெட்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சென்டரில் ஒரு 2 ஸ்டாண்டிங் லைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு கர்வ் லைன் கொடுத்து அந்த சைடு ஒரு கர்வ் லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணிடணும். இப்போ நோஸும் லிப்ஸும் ஜாயிண்ட் ஆனனால அந்த ஃபேஸ் பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ ப்ராடாக தெரியுது. இதே வந்து லிப்ஸ் வந்து கீழே இறங்கி வந்துருந்துச்சுன்னா அவங்களோட சின் பப்ளியாக இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸுமே நீட்டாக தான் இருந்திருக்கும். இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி டச் பண்ணி பண்ண வேணாம். எனக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணும்போது கீழே வந்து கேப் விட்டே வந்து நீங்கள் எனக்கு நோஸ் ட்ரா பண்ணி காமிங்க, ஓகேவா? அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ வந்து நெக்கில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து இந்த சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்து நல்ல ஒரு கர்வ் பெண்ட் பண்ணி இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு வந்து ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஹெட்டுக்கும் ஒரு கர்வ் லைன் கொடுத்து ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இந்த பிரைட்டுக்கு உண்டானது இவ்வளோ தான். இப்போ சைடில் வந்து இந்த சைடு ஒரு ஜும்காஸ் ட்ராப் பண்ணணும். ஒரு காதுக்கு மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுல்ல. அப்போ இந்த சைடு ஒரு ஜும்காஸ் ட்ராப் பண்ணுறதுக்காண்டி நம்ம பண்ணியிருப்போம். இங்கே ஒரு கர்வ் லைன் கொடுத்து சும்மா இது டெக்கரேட்காண்டி இது பண்ணுறது, பூ வச்சு அதில் டெக்கரேட் பண்ணுவாங்களோ அதுக்காண்டி பண்ணுறது. ஒரு ஜும்காஸு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு இந்த மாதிரிலாம் கொடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே பேசிக் டு பிரைடல் மெஹந்தி கிளாஸ் வந்து ஃப்ரீயாக மெஹந்தி கற்றுட்டு போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டட்னு நீங்கள் கமெண்ட்லையும் போடலாம். உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதுலேயும் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டட்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, உள்ளே போனோடனே வந்து இவங்க வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க, இதை ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்காதீங்க. கம்ப்ளீட்லி நம்மளோடது ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேஸ் வந்து பக்காவாக ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இது எப்படி பண்ணணுங்கிறது எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஐப்ரோஸோடு சேர்த்து ஒரு நோஸ்க்கு வந்து வீக் கொடுத்துருங்க. இந்த சைடு ஒரு ஐப்ரோ கொடுத்து ஐ ட்ராப் பண்ணி இந்த சைடு ஒரு ஐப்ரோ கொடுத்து ஐ ட்ராப் பண்ணிவிட்டு சின் வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு சின் ட்ராப் பண்ணி காமிப்பேன். இப்போ சின்னே வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சின் வந்து நான் பண்ணியிருப்பேன். நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே பண்ணணும். ஒரு ட்ரா மட்டும் பண்ணி நிறுத்திடக்கூடாது. இந்த பிரைட் ட்ரா பண்ணுறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எப்படியும் ஒரு 50 டைம்ஸ் ஆச்சும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து அந்த பாவம் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்லோவாகவும் நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன ட்ரா பண்ணி இங்கே கொண்டு வந்து அதே மாதிரி ஒரு கர்வ் லைன் கொண்டு வந்து நிறுத்தி ஸ்டாப் பண்ணி இந்த சைடு ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துட்டு லிப்ஸுக்கு வந்து லைட்டாக வந்து போல்டு பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து இந்த லிப்ஸு போடாட்டினாலும் நம்ம முன்னாடி வந்து லிப்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பில் பண்ணியிருப்போம். லெஃப்ட்டு பார்த்த மாதிரி ரைட்டு பார்த்த மாதிரி அந்த மாதிரி. இப்போ 3/4 ஃபேஸ்க்கு வந்து லெஃப்ட்டு பார்த்த மாதிரி கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹெட்டுக்கு வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு கர்வ் லைன் கொடுத்து இங்கேயும் வந்து ஃபுல்லாக எல்லாம் பெண்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போ காது வரைஞ்சிட்டு ஜும்காஸ் அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட உங்கள் டிசைன்ஸ்க்கு எப்படி தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஆனால் சின் வந்து 4 ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்களா என்னங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஹந்தியில் எந்த வீடியோ போடுறதுக்கே பார்க்குறக்கே கஷ்டமாக இருக்குது, ஆனால் டிசைன் பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு போட தெரியலனாலும் அந்த ஃபோட்டோவை எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி போடுறதுங்கிறத நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து நெக்கு வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டதில் 1 2 3 4 இப்போ லாஸ்ட் போட்ட ப்ரைடு இதில் எந்த ப்ரைட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு எது நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களோட தாட்ஸை எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த ப்ரைடுன்னு சொல்லி நம்பர் வந்து நீங்கள் வந்து நம்பர் நோட் பண்ணியே வந்து நீங்கள் எனக்கு வந்து உங்களோடத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது 5th நம்பர் ப்ரைடாக கூட இதை வச்சுக்கோங்க. எந்த நம்பருங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.